குழந்தை தன்னோட பொம்மையை தொலைச்சிட்டு பார்க்கில் அழுதுட்டு தேடிட்டு இருந்தப்போ அந்த வழியை வந்து பெரியவர் அவள் கூட சேர்ந்து தேட ஆரம்பித்தார். மறுநாளும் தேடுவோன்னு வந்தவர் பொம்மை எழுதுனதா ஒரு லெட்டரை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட வாசித்து காமிச்சார். அதில் அந்த லெட்டரில் இருந்தது, நான் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகிறேன், அதனால் நான் வர்றது கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு. தினமும் அவர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட படித்து காமிச்சார். இங்கே போனேன், அங்கே போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு. ஒரு நாள் நான் சுற்றுப்பயணம் முடிஞ்சிருச்சு, திருப்பி உங்ககிட்ட வர்றேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பேன், நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு. அவர் மறுநாள் ஒரு அழகான பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த குழந்தைக்கு தெரியல தன்னோட பொம்மையான்னு. ஆமான்னு சந்தோஷமாக வாங்கிட்டு போச்சு. ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவருடைய படம் பத்திரிகையில் வந்திருந்தது, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த குழந்தைக்கு அவர் சொன்னது பூராமல் ஞாபகம் வந்தது. தன்னை தேற்றுறதுக்காக அவர் சொன்ன பொய்கள்னு ஓடி போய் அந்த பொம்மையை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளார ஒரு கடிதம் இருந்தது. பெண்ணே, நமக்கு விரும்புறது கிடைக்காம போகலாம், வரக்கூடிய மாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் தாங்கிக்கிறதுக்கு பழகிக்கணும்னு அதில் எழுதியிருந்தது அவருடைய கடைசி கடிதம்.